ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பப்ஜி மொபைலில் இன்றைக்கி A5 ராயல் பாஸுக்கான வீக்லி மிஷன்ஸ் அப்புறம் சீசன் சேலஞ்ச் மிஷன்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகிருக்கு. இந்த சீசன் சேலஞ்ச் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சேலஞ்சில் 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 6 எனிமீஸ் இன் எ சிங்கிள் மேட்ச் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது ஒரே ஒரு மேட்ச்சில் 6 எனிமீஸை சிங்கிள் மேட்ச்சில் நீங்கள் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் 6 எனிமீஸை கில் பண்ணிட்டீங்கனாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் டீல் ஏ டோட்டல் ஆஃப் 1000 டேமேஜ் வித் ஹெட் ஷாட்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது 1000 அதாவது 1000 டேமேஜ் வந்து ஹெட் ஷாட்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கில் பண்ணுற எனிமியோ இல்லை பாட்டியோ வந்து ஹெட் ஷாட்ஸ் முறையில் நீங்கள் கில் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற ஹெட் ஷாட்ஸில் எவ்வளோ டேமேஜ் வருதோ அந்த டேமேஜ் வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 1000 டேமேஜ் வந்தோடனே இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கிளைம் ஓவர் obstacles 50 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். 50 டைம் இன் கிளாசிக் மோட் அதாவது நீங்கள் ஒரு செவுற்றுக்கு மேலே ஏறினாலோ இல்லை ஒரு பாறைக்கு மேலே ஏறினாலோ இல்லை டப்பாவாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்களே அந்த டப்பாக்கு மேலே ஏறினாலும் சரி தான், இது வந்து கவுண்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கலெக்ட் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இன் எ சிங்கிள் கிளாசிக் மேட்ச். நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு மேட்ச்சில் வந்து 5 வேறு வகையான கன்னை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லேண்ட் பண்ணோடனே ஒரு ஷார்ட் கன் எடுக்கிறீங்க, அந்த ஷார்ட் கன்னை போட்டுக்கிட்டு ஒரு M4 எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு AKM எடுக்கிறீங்க, ஒரு DP28 எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு EMP எடுத்தாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 10 பிளேயர்ஸ் வைல் ரன்னிங் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது 10 எனிமீஸை அதாவது நீங்கள் கில் பண்ணும்போது அந்த எனிமி வந்து ஓடிக்கிட்டு இருக்கணும். ஓடிக்கிட்டு இருக்கிற 10 எனிமீஸை நீங்கள் கில் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஃபாலோ டீம்மேட்ஸ் வென் ஜம்பிங் 5 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது அது டியோவாக இருக்கலாம் இல்லை ஸ்குவாடாக இருக்கலாம், நீங்கள் எதில் மேட்ச் விளையாடினாலும் நீங்கள் இன்கேமில் மேட்சஸ் விளையாடும்போது ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு உங்களுடைய டீம்மேட்ஸை வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ஃபாலோ கொடுக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக வந்து 5 தடவை நீங்கள் ஃபாலோ கொடுத்தாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் இன்வைட் டீம்மேட்ஸ் டு ஃபாலோ யூ வென் ஜம்பிங் 5 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது 5 தடவை உங்களுடைய டீம்மேட்ஸை 5 தடவை நீங்கள் இன்வைட் பண்ணணும், ஜம்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் 8 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் எனி மோட். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட 8 மேட்சஸை வந்து எந்த மோடாக இருந்தாலும் சரி தான், அது வாவ் மோடோ, ஆர்காடு மோடோ, அரினா மோடோ, கிளாசிக் மோடோ எதுவோ வேணால் நீங்கள் விளையாடுங்க. ஜஸ்ட் ஒரு 8 மேட்ச்சு உங்களுடைய நண்பர்கள் கூட விளையாடினாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எலிமினேட் 50 எனிமீஸ் இன் கிளாசிக் மோட். இந்த சீசன் அதாவது இந்த மொத்த சீசனும் சேர்த்து கிளாசிக் மோடில் நீங்கள் ஒரு 50 எனிமீஸை கில் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் சர்வை ஃபார் ஏ டோட்டல் ஆஃப் 200 மினிட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது டோட்டலாக வந்து ஒரு 200 நிமிடங்கள் வந்து நீங்கள் வந்து சர்வைவ் பண்ணணும், இன்கேமில் நீங்கள் சர்வைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை நிமிஷம் சர்வைவ் பண்ணீங்களோ அத்தனை நிமிஷம் வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 200 நிமிஷம் நீங்கள் சர்வைவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் பிரேக் 5 விண்டோஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது கிளாசிக் மோடில் நீங்கள் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது 5 விண்டோஸ் இருக்குல்ல, ஜன்னல், அந்த 5 ஜன்னலை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எராங்கல் மேப்பில் ஒரு ஸ்குவாட் ஹவுஸ் போயிட்டுக்குங்க. அந்த ஸ்குவாட் ஹவுஸில் இருக்கிற ஜன்னலை வந்து நீங்கள் ஜஸ்ட் உடைச்சாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஜம்ப் அண்ட் லேண்ட் ஆன் எ ரூஃப் இன் எராங்கல் ஆர் லிவிக் 10 டைம்ஸ். அதாவது எராங்கல் மேப்லேயோ இல்லை லிவிக் மேப்லேயோ நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது 10 தடவை வந்து அந்த 2 மேப்லேயும் இருக்கிற அந்த பில்டிங் மேலே வந்து நீங்கள் வந்து லேண்ட் பண்ணணும், அதை இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஆட் 7 ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய கேமில் ஒரு 7 புதிய நண்பர்களை நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன்
கிவ் 24 லைக்ஸ் டு டீம்மேட்ஸ். அதாவது நீங்கள் உங்களுடைய டீம்மேட்ஸுக்கு 24 லைக்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் லாகின் டு த கேம் ஆன் எ டோட்டல் ஆஃப் 20 days. அதாவது நீங்கள் இந்த சீசனில் மொத்தமாக சேர்த்து ஒரு 20 நாள் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ரீச் பிளாட்டினம் டயர் ஆர் அபவ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் பிளாட்டினம் டயரை ரீச் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் 20 மேட்சஸ் இன் எனி மோட் ஃப்ரம் ஃப்ரைடே டு சண்டே. அதாவது நீங்கள் எந்த மோடாக வேணால் விளையாடுங்க. அது வாவ் மோடோ, அரினா மோடோ, ஆர்கார்டு மோடோ, இல்லை கிளாசிக் மோடோ, எந்த மோடாக நீங்கள் விளையாடுங்க. ஆனால் ஃப்ரைடே டு சண்டே, அதாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 20 மேட்ச் வந்து நீங்கள் எந்த மோடில் வேணால் நீங்கள் விளையாடுங்க. இந்த மாதிரி விளையாடினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகிடும். 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் கிஃப்ட் ஆர் கிஃப்ட் பேக் BP to 10 டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய 10 வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து BP காயின்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இவர் இருக்கார். இவருக்கு எல்லாமே வந்து நான் வந்து BP காயின் கொடுக்குறேன். BP காயினை வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாலே போதும். உங்களுக்கு இந்த மிஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். மொத்தமாக வந்து 10 தடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து என்னுடைய 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு BP காயின் கொடுத்ததுனால எனக்கு 5 கவுண்ட் ஆகிடுச்சு. 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் ஸ்விம் ஃபார் எ டோட்டல் ஆஃப் 3000 மீட்டர்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ எராங்கலோ மிராமரோ எதில் வேணால் நீங்கள் மேட்சஸ் விளையாடுங்க. ஒரு 3000 மீட்டர் வந்து நீங்கள் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன் எக்யூப் 2 ஃபயர்ஆர்ம்ஸ் வித் ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் அட் த சேம் டைம் இன் 8 கிளாசிக் மோட் மேட்சஸ். அதாவது நீங்கள் மொத்தமாக ஒரு 8 கிளாசிக் மோட் மேட்சஸில் நீங்கள் விளையாடும் போது 2 ஒரே மாதிரியான கன்னை எடுத்துக்கிட்டு அந்த கன்னுக்கு தேவையான ஃபுல் அட்டாச்மெண்ட்டோட அந்த கன்னை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிங்கனாலே போதும், அதாவது வச்சுருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. கிளாசிக் மோடில் நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது, அது ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ விளையாடும் போது 2 DP28 எடுத்துக்கோங்க. 2 DP28 எடுத்துக்கிட்டு 2 DP28க்கு தேவையான ஒரு கன் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டை 5 டோக்கன்ஸ் கொடுத்து நீங்கள் ஷாப்பில் வாங்கிக்கணும். மொத்தமாக வந்து 2 கன் ஷீல்டை வாங்கிக்கிங்க. வாங்கி 2 DP28க்கும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான ஸ்கோப்பு, 2த்துக்குமே வந்து ஒரே மாதிரியான ரெட் டாட்டோ இல்லை 2த்துக்கும் ஒரே மாதிரியான ஸ்கோப் போடணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 100 RP பாயிண்ட்ஸ்லேருந்து 200 RP பாயிண்ட்ஸ் வரைக்கும், அதாவது ஸ்பெண்ட் ஏ டோட்டல் ஆஃப் 60 மினிட்ஸ்லேருந்து ஸ்பெண்ட் ஏ டோட்டல் ஆஃப் 2160 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கிற இந்த எல்லா மிஷனுமே வந்து ஒரே மிஷன் தான். அதாவது நீங்கள் கேமை ஆன் பண்ணும்போது அந்த ஆன் பண்ணுற அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 2160 நிமிஷம் வந்தோடனே இந்த மொத்த மிஷன்ஸுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.